ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா we have to look into the root cause of the problem and address the root cause. முக்காவாசி ப்ராப்ளம்ஸ் ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட் வரது வந்து டயபெட்டிஸ், தைராய்டு, ஒபிசிட்டி, பிசிஓஎஸ் இது எதுவுமே வந்து ஒரு இன்ஃபெக்ஷனால் வரல. லைஃப் ஸ்டைல் மெடிசன் அப்படின்றது மாடர்ன் மெடிசன்லேயே இப்போது நம்ம வெல்னஸ்க்கு எப்படி அதை அப்ரோச் பண்ணலான்றதுக்கான ஒரு புதிய அப்ரோச். முக்கால்வாசி பேர் வெயிட் ஏறதுக்கான அவங்களோட பழக்க வழக்கம் தான். எஸ்பெஷலி அவங்களோட டயட், அவங்க ஃபிட்னஸ் கம்மியாக இருக்கிறது, சரியான நேரம் தூங்காமல் இருக்கிறது, கெமிக்கல் எக்ஸ்போஷர்ஸ், இந்த மாதிரி நிறைய காரணங்களால அவங்க வெயிட் ஏறுறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் மெடிசன்னா என்ன அப்படின்றத பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். உங்களுக்கே தெரியும், இப்போ ஹெல்த் வந்து ரெண்டாக பிரியுது. ஒன்று வந்து இல்னஸ், ஒன்று வந்து வெல்னஸ். இல்னஸ் அப்படின்னா ஒருத்தங்க சிக்காக இருக்காங்க, மோஸ்ட் காமனாக பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் ரிலேட்டடாக ஒரு சிக்காக இருக்காங்க அப்படின்னா அது வந்து இல்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். வெல்னஸ் அப்படின்றது வந்து சிக்காக இல்லை பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது வெல்னஸ்ன்னு சொல்கிறோம். பொதுவாக வந்து மாடர்ன் மெடிசன் வந்து எதுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னா இல்னஸ்க்கு என்ன நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு இன்ஃபெக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக கொடுக்குறப்போ அதோட ரூட் காசை நம்ம டிஸ்ட்ராய் பண்ணுறதுனால எஸ்பெஷலி கிரிட்டிக்கல் கேர், ஐசியூ இந்த மாதிரி இல்னஸ் ரிலேட்டட் இதில் மாடர்ன் மெடிசன் ஹஸ் பீன் வெரி சக்ஸஸ்ஃபுல். வேறு வெல்னஸ் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த ஆல்டர்னேட் மெத்தட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. சித்தா, யுனானி, ஆயுர்வேதா, நேச்சுரோபதி எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. லைஃப் ஸ்டைல் மெடிசன் அப்படின்றது மாடர்ன் மெடிசன்லேயே இப்போது நம்ம வெல்னஸ்க்கு எப்படி அதை அப்ரோச் பண்ணலான்றதுக்கான ஒரு புதிய அப்ரோச். ஸோ அதை நான் வந்து போர்ட் சர்டிஃபைடாக இருக்கேன். அண்ட் ரீசெண்டாக நான் சிஎம்சியில் கூட டிப்ளமா கோர்ஸ் இன் லைஃப் ஸ்டைல் மெடிசன் முடிச்சிருக்கோம். ஸோ அப்போ ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டே ஒரு லைஃப் ஸ்டைல் மெடிசனும் பார்க்குறது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா முக்கால்வாசி ப்ராப்ளம்ஸ் ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டை வரது வந்து டயபெட்டிஸ், தைராய்டு, ஒபிசிட்டி, பிசிஓஎஸ் இது எதுவுமே வந்து ஒரு இன்ஃபெக்ஷனால் வரல. இது முக்கால்வாசி நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால் வரக்கூடியதுங்க. அப்போது ஒரு லைஃப் ஸ்டைல்னால் வந்து ஒரு பிரச்சனைக்கு நம்ம மாத்திரை மட்டுமே கொடுத்து அதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. மாத்திரை வந்து ஒரு ஸ்டாப் கேப்பாக ஒரு குவிக் ஃபிக்ஸாக வேணால் இருக்கலாம் ஒழிய ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷனாக இருக்க முடியாது. அப்போ எது சொல்யூஷனாக இருக்கலாம்னா நம்மளோட ஹேபிட்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சி அந்த ஹேபிட்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு நம்ம ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தேவை. அதனால தான் நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் சென்டர் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா we have to look into the root cause of the problem and address the root cause. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வெயிட் கெயின் ஆகிறேன் அப்படின்னா நான் ஏன் வெயிட் கெயின் ஆகிறேன்? என்னோடய பழக்க வழக்கத்தினால நான் வெயிட் ஏறுறேன்னா, இல்லை எனக்கு ஒரு ஹார்மோன் ப்ராப்ளம்லாம் ஏறுறேன்னா, இல்லாட்டி எனக்கு ஜெனட்டிக்காக நான் ஏறுறேன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் வெயிட் ஏறதுக்கான அவங்களோட பழக்க வழக்கம் தான். எஸ்பெஷலி அவங்களோட டயட், அவங்க ஃபிட்னஸ் கம்மியாக இருக்கிறது, சரியான நேரம் தூங்காமல் இருக்கிறது, கெமிக்கல் எக்ஸ்போஷர்ஸ், இந்த மாதிரி நிறைய காரணங்களால அவங்க வெயிட் ஏறுறாங்க. அப்போ அந்த காரணங்களை தான் நம்ம சரி பார்த்தணும் இல்லையே, அதை விட்டுட்டு ஒரு குவிக் ஃபிக்ஸாக என்ன மாத்திரை சாப்பிட்லாம், ரீசெண்டாக என்ன ட்ரக் வந்திருக்கு, என்ன இன்ஜெக்ஷன் வந்திருக்கு, இதனால் நான் ஒரு 4 கிலோ குறைச்சினேன் அப்படின்றது மேபி ஒரு குவிக் ஃபிக்ஸாக இருக்கலாம். மேபி ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அது ஹெல்ப் பண்ணலாம். பட் லாங் டேர்முக்கு அது ஒரு சொல்யூஷனாக இருக்காதுங்க. ஸோ லைஃப் ஸ்டைல் மெடிசன் அப்படின்றத நம்ம மெயினாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரியான பில்லர்ஸ்லாம் பார்க்குறோம். டயட் வந்து எப்படி இருக்குது, அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், ஸ்லீப் எப்படி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப் ஸ்டைலே முக்கியமானது வந்து ஸ்லீப் எப்படி இருக்குது, ஃபிட்னஸ் அவங்களுக்கு எப்படி இருக்காங்க, ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, இமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸை வந்து நம்ம அட்ரெஸ் பண்ணி அது ஒவ்வொன்றையும் சின்ன சின்ன சேஞ்சஸ் எப்படி பண்ணலாம், நட்ஜஸ் எப்படி பண்ணலான்றதுக்கான ஒரு டீம் க்ரியேட் பண்ணுறோம். நம்மகிட்ட சைக்காலஜிஸ்ட், ஃபிசியோதெரபிஸ்ட், டயட்டீஷியன் எல்லாருமே இருக்காங்க, இன்க்ளூடிங் நேச்சுரோபதி டாக்டர். ஸோ அவங்க எல்லாமே தி ஹெல்ப் வித் யோகா, மெடிடேஷன், ஸ்லீப்பு, ஈவன் செக்ஷுவல் ஹெல்த் கவுன்சிலிங், ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங் இது எல்லாத்துலேயுமே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை ஒரு ஹோலிஸ்டிக்காக அப்ரோச் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரை தாங்க இந்த லைஃப் ஸ்டைல் மெடிசன் அண்ட் லைஃப் ஸ்டைல் சென்டர். ஸோ திருச்சியில் பார்த்திங்கன்னா நம்ம தான் ஃபஸ்ட் டைமாக ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட் லைஃப் ஸ்டைல் சென்டர் வச்சுருக்கோம். இதில் வந்து டயபெட்டிஸ், தைராய்டு, ஒபிசிட்டி, செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ், பிசிஓஎஸ் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம அட்ரெஸ் பண்ணுறோங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராச்சும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவங்க மாத்திரை சாப்பிட்றத தவிர என்ன பண்ணான்னு கேட்டாங்கன்னா டெஃபினட்டாக லைஃப் ஸ்டைல் சென்டருக்கு வந்து பார்க்க சொல்லுங்கள். வீல் ட்ரை டு ஃபிக்ஸ் வாட் எவர் இஸ் த இஷ்யூ வித் தேர் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஹோப்ஃபுல்லி கிவ் தெம் அ பெட்டர் லைஃப்.